பாஜக, RSS போன்ற அமைப்புகள் இந்தியாவை பாரத் என மாற்ற வேண்டும் எனவும், தலைநகர் தில்லியை வாரணாசிக்கு மாற்ற வேண்டும் எனவும், இந்தியா முழுவதும் ஹிந்தி மொழிதான் இருக்க வேண்டும் என கூறியது போல் ஆங்கிலம் பேசுவோரெல்லாம் அவமானப்பட நேரும் என அமித்ஷா கூறியிருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். பாரதிய ஜனதாவும் RSSும் அவர்கள் சேர்ந்து பிரயாக் நகர் அலகாபாத்திலே கடந்த ஆண்டு ஒரு கூட்டத்தை போட்டு தீர்மானம் நிறைவேற்றியதில் அதிலேயே அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்தியா என்று இனிமேல் அழைக்கக்கூடாது, பாரத் என்றுதான் அழைக்க வேண்டும், தலைநகரை டெல்லியிலிருந்து வாரணாசிக்கு மாற்ற வேண்டும், ஆங்கிலம் உலக மொழி, உலகத்தில் பல நாடுகளிலே இன்றைக்கு ஆங்கிலம் தெரிந்தால் போது எங்கும் போய் வரலாம். அதனால் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தாய் தமிழும் ஆங்கிலமும் அவை இரண்டு மட்டும்தான் தமிழ்நாட்டிலே இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் பிஜேபி இயக்கத்துக்கு அவர்களுக்கு அந்த விருப்பமும் இல்லை. அவர்கள் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்க வேண்டும் என்பதிலேயே தீவிரமாக இருக்கிறார்கள். தோற்று போவார்கள்.